நாமளும் ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்னு பார்த்தா கையில் காசு இல்லை. சரி லோனு கேட்டு போகலான்னு போனால் பேங்க் மேனேஜர் என்னை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டார் பாருங்க. தம்பி பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டார். ஐயா எனக்கு எங்கள் ஊர் டீ கடையில் இருக்கிறதா 50 ரூபா பேலன்ஸ். பேங்க்குக்கு வரும்போது எங்கே அந்த டீ கடை வழியாக வந்தால் அதை கேட்டுருவாரோ அப்படிங்கிறதுக்காக சுற்றிக்கிட்டு வந்தேன் 1.5 கிலோமீட்டர் பேங்க்குக்கு. இந்த லட்சணத்தில் நான் எங்கேயா பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறது? பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தா உனக்கிட்டேயா நான் லோன் வாங்க வந்திருக்கேன். பேங்க்கில் பேலன்ஸ் இருந்தால் நான் உன்கிட்ட கடன் கேட்டு வந்திருக்கவே மாட்டேனே. அதைத்தான் நானும் சொன்னேன். ஐயா இதெல்லாம் என்கிட்ட இருந்தா நான் உங்ககிட்ட லோனு கேட்டு வந்திருக்க மாட்டேனேன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இதெல்லாம் இல்லாமல் நான் உனக்கு லோனு தரமாட்டேனேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஐயா இந்த உலகத்தில் 1000 மதங்கள் இருக்கலாம், 1000 ஜாதிகள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் மனிதன் 2 வகையாத்தான் பார்க்கப்படுறான். ஒன்று ஏழை, இன்னொன்று பணக்காரன். அதனால தான் ஐயா சொல்கிறேன், பணம் இருந்தால் தான் மனுஷனை மதிக்கிறான், இல்லைனா மதிக்க மாட்டேங்கிறான். ஐயா இப்படி இருக்கும்போது எப்படி கல்வியும் கலாச்சாரம் தான் முக்கியம்னு சொல்ல முடியும்?